அதிமுக கூட்டணி பிளவிற்கு பிறகுதான் ஜெயலலிதாவை பத்தி தொடர்ந்து பேசுவதற்கு காரணம் என்னவாக இருக்கும்? பிள்ளையாரை வணங்கவும் மாட்டோம், பிள்ளையாரை உடைக்கவும் மாட்டோம் அப்படின்னு சொன்னார். நான் ஒரு கைலி அணியாத முஸ்லிம், சிலுவை அணியாத கிறிஸ்தவன், விபூதி அணியாத இந்துனர். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா ஒரு A1 குற்றவாளி, மறுக்க முடியுமா அப்படின்னு பேசியிருந்தாரு. இன்னைக்கு ஒரு இந்துத்துவா தலைவர் அப்படின்னு பேசுறாரு. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு போதுமான அளவுக்கு வாக்கு சதவீதமோ வெற்றியோ கிடைக்காது. செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இதை தன்வசப்படுத்த வேண்டும், இதை வச்சு நம்ம பாஜக இங்கே வளரணும் அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தில் தான் அந்த 4.5 ஆண்டாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது மத்திய ஆட்சிக்கு சேர்ந்த பாஜக வெளியில் ஒரு மெகா கூட்டணியை கட்டமைச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி நம்பினார். அதற்காக வியூக வகுப்பாளர்களாக 1-2 பேர் வந்தாங்கன்னு சொன்னாங்க. இது என்ன வியூக வகுத்தாங்க என்னன்னு ஒன்றும் புரியலை. ராமர் கோயிலுக்கு முழுமையான ஆதரவை தெரிவித்தார், கரசேவைக்கு ஆதரவை தெரிவித்தார். அயோத்தியில் கட்டாமல் அயல்நாட்டிலேயே ராமர் கோயிலை கட்டுவாங்க அப்படின்லாம் கடுமையாக பேசினார். செல்வி ஜெயலலிதா ஒரு மிகப்பெரிய இந்து தலைவர். ஆனால் இப்போது அறியப்படுகிற இந்துத்துவாவின் தலைவராக அவரை அந்த வட்டத்துக்குள்ள அடைப்பது என்பதைத்தான். இல்ல, அண்ணாமலை சவால் விட்டுருக்காரு, 50% டிஸ்கவுண்ட் பண்றேன், எங்களை விட வாங்கிடுவாரான்னு. அதுக்கு வாய்ப்பு இருக்கா? இன்றைக்கு அவருக்கு நம்பிக்கை இருக்கு. திரு அண்ணாமலை அவர்களுக்கு பெரிய அளவில் தமிழ்நாட்டில் நாம் பணிபுரிந்திருக்கிறோம், களமாடி இருக்கிறோம், மக்களை சந்திச்சிருக்கிறோம், கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறோம். தனித்து பாஜக களம் கண்டால் நிச்சயமாக ஒரு 5-6% தாண்ட முடியாது என்பதுதான் தமிழகத்தின் அரசியல் கள நிலவரம். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். ஓகிஷ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நேற்றைய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவருடைய செய்தியாளர் சந்திப்பில் மீண்டும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஒரு இந்துத்துவா தலைவர் தான் அப்படிங்கிறதுக்கு பல்வேறு ஆதாரங்களையும் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். மீண்டும் மீண்டும் அது ஒரு சர்ச்சையை கிளப்பக்கூடிய ஒரு பேசுபொருளாக அமைந்திருக்கிறது. இது குறித்தும் இன்னும் பல்வேறு விஷயங்கள் குறித்தும் பேசலாம். இதற்காக மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் துரை கருணா சார், வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நலமா, நீங்க நலமா இருக்கீங்களா? முன்னாடியே நான் சொன்னதான், இந்துத்துவா ஆல்ரெடி கிளப்பி விட்டாரு. ரொம்ப நாள் ரெஸ்ட்லேருந்து இப்போ வந்திருக்காரு. மீண்டும் ஆரம்பமாயிடுச்சு தமிழக அரசியல் களம் சர்ச்சை பேச்சுகளோடு பயணிக்கக்கூடிய ஒரு களமாக. இந்துத்துவா தலைவரா ஜெயலலிதா அப்படின்னு ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிருக்காரு. இந்துத்துவா தலைவர் ஜெயலலிதா அப்படின்னு ஆரம்பித்தார். அதற்கு பல்வேறு தரப்புலேருந்து விமர்சனங்களும் வந்துச்சு. உற்ற தோழியான சசிகலா அவர்களுமே முன் சொல்லியிருந்தாங்க. மீண்டும் ஜெயலலிதா இந்துத்துவா தலைவர் தான் அப்படின்னு ஒரு 4-5 விஷயங்களை முன் வச்சு செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இந்துத்துவா தலைவரா? பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் எப்படின்னா, அவருக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ, அவருக்கு ஆதரவாகவோ அல்லது விமர்சித்தோ ஏதாவது ஒரு செய்தி வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணமும் உணர்வும் அவருக்கு இருக்குது. அது பரவலாக அரசியல்வாதிக்கே இருக்க வேண்டிய ஒரு தனி குணம் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் அப்படிதான். அவரை பற்றி செய்தி வராத நாளே இல்லை. ஒரு 70-80 ஆண்டுகளாக அவர் அரசியல் களத்தில் இருக்கிற போது வார இதழோ, மாத இதழோ, தின இதழ்களோ, ஏதாவது ஒரு பத்திரிகையில் அவரை பற்றி ஒரு செய்தி வந்துக்கிட்டே இருக்கும். செய்தி இல்லாத நாளே இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் அவர் ஒரு 13 ஆண்டுகள் எதிர்கட்சியாக இருந்தோம். இல்ல, தப்பான விஷயங்கள், எந்த விஷயமானாலும் கான்ட்ரவர்சி நிறைய பேசுவார்ப்பா. கான்ட்ரவர்சி பேசுறாங்க, தவறான புள்ளிவிவரங்களோட நிறைய பேசியிருக்காரு. 70-80களில் மரியாதைக்குரிய திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு எதிராக போடுற போது இந்த மாதிரியான பல சர்ச்சைக்குரிய விஷயங்கள்லாம் பேசியிருப்பார். நேருக்கு நேர்வா மோதி பாப்பம்லாம் பேசியிருக்காரு. இல்ல, தவறான புள்ளி விவரங்கள், தப்பா புள்ளி விவரங்கள்லாம் பேசியிருக்காரா? இல்ல, எடுத்துக்காட்ட அந்த ரஃபேல் வாட்ச்ல இருந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. பொதுவாகவே அரசியல் களத்துல சர்ச்சைக்குரிய வகையில் பேசக்கூடியவர். தேர்தல் காலங்கள், அதான் சொல்ல வரேன். தேர்தல் காலங்களில் இது போன்ற சர்ச்சைக்குரிய விஷயங்களை அவரும் பேசியிருக்காரு. பல அரசியல் தலைவர்கள் பேசியிருக்காங்க சர்ச்சைக்குரிய விஷயங்களை. திரு அண்ணாமலை அவர்களை பொறுத்தளவில் இந்த விஷயத்தை
இந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் இவர் இந்துத்துவ தலைவர் அப்படிங்கிறத அவர் மென்ஷன் பண்ணுறார். ஜெயலலிதா அவர்களை பொறுத்தளவில் அவர் ஒரு இந்து, தீவிரமான இந்து, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்து பண்பாடு, கலை, கலாச்சாரம், தெய்வ வழிபாடு அது ரொம்ப ஃபாலோ பண்ணக்கூடியவங்க. இந்த திராவிட இயக்கத்தினுடைய தொடக்க காலம் இருக்குல்ல, திராவிட கழகம் வந்து கடவுள் மறுப்பு, சுயமரியாதை, பகுத்தறிவுன்னு போச்சு. அது ஒரு சமுதாய இயக்கமாக, அது அரசியல் கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் என்று பேரறிஞர் அண்ணா கொண்டு வந்ததுக்கு பிறகு ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அதுதான் எங்கள் கான்செப்ட். பிள்ளையாரை வணங்கவும் மாட்டோம், பிள்ளையாரை உடைக்கவும் மாட்டோம் அப்படின்னு சொன்னார். பல பொது மேடைகளில் பேசுகிறப்போ நான் ஒரு கைலி அணியாத முஸ்லீம், சிலுவை அணியாத கிறிஸ்தவன், விபூதி அணியாத இந்துனர். ஏன்னா தேர்தல் அரசியலுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்றால் ஒட்டுமொத்த வாக்காளர்களையும் கவர வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இந்த விஷயத்தை முன்னெடுக்கிறார். அண்ணா அவர்களுக்கு பிறகு திரு கருணாநிதி அவர்கள் காலத்திலையுமே பெரிய அளவில் கடவுள் மறுப்பு, கடவுள் எதிர்ப்புன்னு இல்லை. சில நேரங்களில் சர்ச்சைக்குரிய விஷயங்கள் அவர் பேசியிருந்தாலும் கூட அந்த கட்சியில் இருக்கிற ஒரு 50-60% பேர் கோயில்களுக்கு போகிறது, வழிபாடு இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் திரு கருணாநிதி அவருடைய குடும்பத்தினரே அனைத்து கோயில்களுக்கும் போவாங்க, வழிபாடுகள் நடத்துவாங்க. அவங்க வந்து இந்த யாகம் வளர்க்குறது, கோயில்களில் போயிட்டு பரிவர்த்தனை பண்ணுறது, பரிகாரங்கள் பண்ணுறது, இந்த எல்லா விஷயத்திலுமே அவங்க தீவிரமாக இருந்தார்கள். அதை தாண்டி மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்ததுக்கு பிறகு அது ஒரு 100% தெய்வ வழிபாடை ஏற்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருந்தது. பேரறிஞர் அண்ணா காலத்தில் இருந்தவங்களில் பெரும்பாலோர் பெரியார் வழி வந்தவர்கள், அதனால் அது ஒரு மட்டுப்பட்டு இருந்தது. அதற்கு அடுத்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் வருகிற பொழுது அந்த ரேஷியோ குறைஞ்சி தெய்வ வழிபாடு என்பதை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உட்பட எல்லோருமே அந்த தெய்வ வழிபாட்டில் இருந்தாங்க. அதை தாண்டி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு செல்வி ஜெயலலிதா அதிமுக எடுத்ததற்கு பிறகு அதனுடைய நீட்சி என்பது, அதனுடைய தாக்கம் என்பது அதிகரிச்சது. அவங்களே பல கோயில்களுக்கு போவாங்க, வழிபாடுகள் நடத்துவாங்க. இந்த மாதிரியான போக்கு இருந்தது. அது வந்து முழுக்க முழுக்க தான் இந்து என்கிற அந்த உணர்வின் அடிப்படையில் தான் அவங்க அந்த விஷயத்தை பண்ணுறாங்க. இந்துத்துவா என்பது கடந்த 10 ஆண்டுகளாக எப்படி அடையாளப்படுத்தப்பட்டிருக்குன்னா, அது வந்து ஒரு அடிப்படை இந்து மதவாத சக்திகள் தான் இந்துத்துவ சக்திகள் அப்படிங்கிற மாதிரி. பாஜக, ஆர்எஸ்எஸ் மற்ற அந்த சங் பரிவார அமைப்புகள், இந்து முன்னணி, மற்ற அமைப்புகள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய தீவிரத்தன்மை என்பது இந்து மத அடிப்படைவாதிகள் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ இந்துத்துவா தலைவர் என்று செல்வி ஜெயலலிதாவை சொல்லுகிற பொழுது அந்த வட்டத்துக்குள்ளே கொண்டு போயிடுவாங்க. அவர் வந்து திராவிட தலைவி தான் அப்படிங்கிறத அதிமுக இப்போ எதிர்வினையாற்றிட்டு இருக்கு. தொடர்ந்து பிரதமர் மோடி அவர்களும் சரி, இல்லை அண்ணாமலை அவர்களும் சரி, பாஜக அதிமுக கூட்டணி பிளவிற்கு பிறகுதான் ஜெயலலிதாவை பற்றி தொடர்ந்து பேசுவதற்கு காரணம் என்னவாக இருக்கும்? இல்லை, தொடர்ந்து செல்வி ஜெயலலிதாவை பற்றியும் மறைந்த முன்னாள் முதல்வர் அதிமுக நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் குறித்துமே பலபட பாராட்டி பேசுகிறாங்க, பல கூட்டங்களில் இருக்கிறாங்க. அந்த இருபெரும் தலைவர்களும் மறைந்ததற்கு பிறகு அடுத்து இப்போ அதிமுக வழிநடத்துகிற தலைவர்கள் மீது மிகப்பெரிய ஈடுபாடு இல்லை. தொண்டர்களுக்கு, அடிப்படை உறுப்பினர்களுக்கு ஈடுபாடு இல்லை. எனவே இவர்கள் வந்து பெரும்பான்மையோர் அந்த இந்து மனநிலையில், இந்து வழிபாட்டு மனநிலையில் இருக்கிறவர்கள் தான். எனவே இவர்களை இந்துத்துவ அந்த உணர்வாளர்கள் என்று அடையாளப்படுத்தி தன் பக்கம் இழுத்துக்கிறலான்னு பாஜக முயற்சி பண்ணுது. இந்து உணர்வு இருந்தாலும், வழிபாட்டிலே அவங்க தீவிரமாக இருந்தாலும், அரசியல் என்று வருகிற பொழுது இந்த திராவிட இயக்கத்தை விட்டு பிரிந்து செல்வதற்கு பெரும்பாலோர் விரும்புவதில்லை. நீங்கள் பல சந்தர்ப்பங்களில் பார்த்துருக்கலாம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தொடக்க முதலே நான் பேசுவேன், இது தொண்டர்கள் அமைப்பு. இந்த தொண்டர்கள் வந்து சாதாரண அடிப்படை உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல, அந்த அடிப்படை உறுப்பினர்களும் கீழ்மட்ட கிளை செயலாளர், பேரூராட்சி செயலாளர், நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர், இவங்க யாருமே கட்சி மாற மாட்டாங்க. மேல் மட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்பிக்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், அவங்க அரசியல் ஆதாயத்திற்காக, இவர்களுக்கு அரசியல் ஆதாயம் இல்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக நாம் களமாடி வெற்றி பெற வேண்டும், அதே ஒரே சிந்தனை. அதை தாண்டி செல்வி ஜெயலலிதா காலத்தில் இருந்தவர்களுக்கும் அந்த ஒரே சிந்தனை தான் இருந்தது, திமுக எதிர் மனநிலையில். ஆனால் இவர்களோடு பயணப்பட்ட, இவர்களால் அடையாளப்படுத்தப்பட்ட பல பேர் இன்னும் திமுகலே போய் அமைச்சர்களாக இருக்கிறாங்க. நான் குறிப்பிட்ட முன்னணியினர் அவர்கள்லாம் கீழே இருக்கிறவங்களை அசைச்சு பார்க்கவே முடியாதுங்கிறது தான் கள யதார்த்தம். ஆனால் அசைத்து பார்ப்போம் என்கிற முறையில் அண்ணாமலை ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார். அவர் தீவிர இந்து
ஆனால் இந்துத்துவா என்கிற அந்த வட்டத்துக்குள்ளே அந்த இதுக்குள்ளே அவரை அடைக்க முடியாதுங்கிறது தான் என்னோட பார்வை. ஓகே. சில மாதங்களுக்கு முன்பு மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா ஒரு A1 குற்றவாளி, மறுக்க முடியுமா அப்படின்னு பேசியிருந்தாரு. இன்னைக்கு ஒரு இந்துத்துவா தலைவர் அப்படின்னு பேசுகிறாரு. இந்த முரணை எப்படி பார்க்கறது? ஒரு நாள் புகழ்வதும் ஒரு நாள் இகழ்வதும், இந்த முரணை எப்படி பார்க்கறது? அதுதான் சொல்கிறேன். அரசியல்வாதிகள் என்ன இல்லை, இப்போ எலெக்ஷனும் முடிஞ்சிருச்சு, பிரச்சார களமும் கிடையாது, வாக்குப்பதிவும் முடிந்து விட்டது, ரிசல்ட்டுக்காக மட்டும்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் இந்த விஷயங்களை பேச வேண்டிய அவசியம் என்னவாக இருக்கும்? இல்லை, அரசியல்வாதிகள் எப்போதுமே அவ்வப்போது சூழலுக்கு ஏற்ப தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வது என்பது காலங்காலமாக இருந்து வருகிறது. அதிமுக திமுக 2 அரசியல் கட்சிகளுமே ஊழல் கட்சிகள் தான் அப்படின்னு அமித்ஷா உட்பட பல பேர் கடந்த 5-6 ஆண்டுகளுக்கு முன்பே பேசியிருந்தாங்க, நம்ம பார்த்தோம். அப்போ அது தொடர்பான விவாதம் வர்றது ஊழலை முற்றும் முழுவதுமாக அனுமதிக்க மாட்டோம், ஒழிப்போம் என்கிற அந்த அண்ணாமலை அவர்கள் பேட்டியில் அந்த கருத்தை சொல்கிற போது, உங்கள் அணியில் இருக்கிற ஜெயலலிதாவை பற்றி என்ன நினைக்கிறேங்கிற போது அவர் மேலே குற்றச்சாட்டு வந்தது உண்மைதான், அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு உண்மைதான் என்கிற அந்த தகவலை தெரிவிக்கிறாரு. அது கடந்து போயிடுறாங்க. அது அதிமுக மட்டத்தில் நம்ம கூட்டணி இருக்கிற போதே உண்மை என்றாலும் கூட அந்த உண்மையை வெளிப்படுத்துவது கூட்டணி தர்மம் ஆகாதுங்கிற எதிர்வினை ஆற்றினார்கள். இப்போ கள நிலவரம் என்னன்னா, இந்த தேர்தலில் அதிமுக ஒரு 4 பிரிவுகளாக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு போதுமான அளவுக்கு வாக்கு சதவீதமோ வெற்றியோ கிடைக்காது என்கிற நிலையில் இந்த அதிமுகவை ஒன்றுபடுத்துவதற்கான ஒரு வழிமுறைகள் நடந்துக்கிட்டு ஒரு பக்கம், இந்த அதிமுகவில் பயணப்படுகிற இந்த தொண்டர்களை இந்த இந்துத்துவ உணர்வோடு பாஜக பக்கம் கொண்டு போடுவதற்கு முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பரீட்சார்த்தமான முடிவை திரு அண்ணாமலை எடுத்திருக்கிறாரு அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். பிரச்சார நேரத்திலேயே ஜூன் 4க்கு பிறகு அதிமுக உடையும், அதிமுக தலைமை மாற்றம் இருக்கும், எடப்பாடி தலைமையில் அதிமுக இருக்காது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை பேசியிருந்தார். அதற்கான முயற்சியாக கூட அது இருக்குமா? அதிமுக சட்டத்துறை அமைச்சர், திமுக சட்டத்துறை அமைச்சர் சொல்றாரு அதிமுக அழிக்க பார்க்கறது பாஜகன்றாரு. பாஜக தரப்புல இருந்து இவங்க மேல கை காட்டுறாங்க. உண்மையாவே என்னதான் நடக்குது? இல்லை, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவில் தமிழ்நாட்டில் அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்கிற எண்ண ஓட்டம் இருக்குது, தொடக்க முதலே இருக்கிறது. அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிற மாதிரியான அந்த அடிப்படையில் தான் அவங்க வியூகங்களை வகுத்து களமாடுகிறார்கள். கடந்த 5-6 ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னாங்கல்ல, காங்கிரஸ் இல்லாத இந்தியா, கழகங்கள் இல்லாத தமிழகம் அப்படின்னு. இப்போ காங்கிரஸ் இல்லாத இந்தியாங்கிறது இந்த 10 ஆண்டுகளாக ஓரளவுக்கு அவங்க சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. 400க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்ற காங்கிரஸை 40 இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினாங்க. தமிழகத்தில் அது நிறைவேறவில்லை. தமிழகத்திலையும் 2 திராவிட கட்சிகள் வலிமையான கட்சிகளாக இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த 2 கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி அதிகாரத்திற்கு வரும். எந்த தேசிய கட்சியானாலும் அல்லது மாநில கட்சிகளானாலும் இவர்களோடு அணி சேர்ந்தால் மட்டுமே நாடாளுமன்ற தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் 1-2 இடங்களை பெற முடியும் என்கிற அந்த கட்டாய சூழல் இருக்கிறது. செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இதை தன்வசப்படுத்த வேண்டும், இதை வச்சு நம்ம பாஜக இங்கே வளரணும் அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தில் தான் அந்த 4.5 ஆண்டாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது மத்திய ஆட்சிக்கு சேர்ந்த பாஜக அவர்களுக்கு ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து தேர்தல் உடன்பாடும் கொண்டு வச்சது. இப்போ இந்த சூழ்நிலையில் ஒன்றுபட்ட அதிமுகவோடு இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்று பாஜக விரும்பி அதற்கான முன்முயற்சிகளை எடுத்தது. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிடிவாதமாக வெளியில் வந்துட்டார். அதற்கான காரணம் பேரறிஞர் அண்ணாவை பற்றி திரு அண்ணாமலை பேசியது, எங்களுடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களை பற்றி பேசியது என்பது எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி இங்கே தான் முரண்படுறோம், டெல்லி பாஜகவோட எங்கள் முரண்பாடு இல்லை அப்படின்னாங்க. ஒரு கட்டத்தில் வெளியில் வந்துட்டாங்க. வெளியில் ஒரு மெகா கூட்டணியை கட்டமைச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி திரு எடப்பாடி நம்பினார். அதற்காக வியூக வகுப்பாளர்களாக 1-2 பேர் வந்தாங்கன்னு சொன்னாங்க. இது என்ன வியூகம் வகுத்தாங்க என்னன்னு ஒன்றும் புரியலை. ஆனால் அவருடைய எண்ணம் நிறைவேறவில்லை. காங்கிரஸில் அல்லது விசிக, கம்யூனிஸ்ட், மதிமுக போன்ற கட்சிகளை கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முயற்சி. பாரதிய ஜனதா கட்சியோடு இருந்தால் தானே இவர்கள் வருவதற்கு தயங்குகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வெளியில் வந்துட்டால் இங்கிருந்து கட்சி ஒரு 3-4 கட்சி வந்துடும், இதை தாண்டி சிறுபான்மை மக்களும் நம்மை நம்பி வருவார்கள் அப்படின்னு நினைச்சாரு. ஆனால் அது நடக்கலை. நடக்காத சூழலில் அவருக்கு ஒரு சரிவு, பின்னடைவு இந்த தேர்தலில் இருக்கும். எனவே அதை வைத்து தான் திரு அண்ணாமலை தொடர்ந்து எடப்பாடியினுடைய செல்வாக்கு சரியுது, இந்த தேர்தலோடு முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி. நான் தொடக்கத்திலேருந்து சொல்லி வர்றது என்னென்னா, அதிமுக என்பது தொண்டர்கள் இயக்கம், தொண்டர்கள் கட்சி. கிட்டத்தட்ட 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இதில் இருக்கிறாங்க அப்படின்னு.
அதில் பிரிவுகள் இருக்கும். இந்த பக்கம் 2%, 3%, 4% போனாலும் ஒரு கணிசமான இது கடைசி வரைக்கும் கொடி சின்னம் என்கிற வகையில் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம். மீண்டும் ஒன்றிணைந்தால் ஒரு வலிமையான மீண்டும் அதிமுக தமிழகத்தில் ஆகப்பெரிய அரசியல் கட்சியாக இருக்கும். அதை யாரும் கபலீகர முடியாது, அதில் இருந்த தொண்டர்களை அள்ளிட்டு போக முடியாது. அதுதான் கலை யதார்த்தம். ஒருவேளை ஒன்றிணைந்த அதிமுகவோடு அடுத்தடுத்து தேர்தல் உடன்பாடு பாஜகவோ காங்கிரஸோ மற்ற கட்சிகளோ வந்து அவர்களுக்கு பலன் கிடைக்குங்கிறது தான் கலை யதார்த்தம். ஓகே. மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்தாங்க, திரும்ப பெற்றாங்க. இதெல்லாம் நம்ம பேசுகிறோம். பட் நேற்று ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது 1984 ஜூலை 26 370 எடுக்கப்படணும், ஆர்டிக்கல் எடுக்கப்படணும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி கர சேவை தவறான வார்த்தை கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதற்காக பிஜேபி ஆட்சியை கலைப்பதை நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஹிமாச்சல், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் அந்த மாதிரி இடங்கள்ல அப்படின்றது ஒரு 2-3 விஷயங்களை அடுக்கியிருக்காங்க. 1993 அதிமுக தொண்டர்கள்கிட்ட ராமர் கோயில் கட்டுவதற்காக கையெழுத்து இயக்கம் நடத்தினாங்க. அது போக 93 RSS அலுவலகம் இங்கே சென்னையில் இடிக்கப்பட்டது. அதற்கு வந்து நான் வந்து கட்டித்தரேன்னு சொல்லியிருந்தாங்க. பிறகு RSS நிர்வாகிகள் அதை மறுத்தாங்க அப்படின்னு பல்வேறு விஷயங்களை முன் வச்சு இதனால தான் நான் வந்து ஜெயலலிதா அம்மாவை இந்துத்துவா தலைவர் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி எடுத்துக்கிற மாதிரி இருக்கா? இல்லை, நான் தொடக்கத்திலே சொன்னேன்ல, மிக தீவிரமான இந்து மத பற்றாளர் செல்வி ஜெயலலிதா, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவங்க சட்டமன்றத்திலே தன்னை ஒரு பாப்பாத்தின்னு பிரகடனப்படுத்தினாங்க. அந்த ஐயங்கார சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த பெருமாள் ராமர்னா அவங்க அதுதான் மிகப்பெரிய பக்தியோடு அவர்கள் வணங்குவார்கள். போராடம் பூரா அவங்க பார்த்துருக்கோம். அவங்க அரசியலில் பயணப்பட்ட எல்லா காலங்கள்லேயும் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து திருக்கோயில்களுக்கும் அவங்க போய் வழிபாடு நடத்தினதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த அடிப்படையில் ராமர் கோயிலுக்கு முழுமையான ஆதரவை தெரிவித்தார், கரசேவைக்கு ஆதரவை தெரிவித்தார். அயோத்தியில் கட்டாமல் அயல்நாட்டிலேயே ராமர் கோயிலை கட்டுவாங்க அப்படின்லாம் கடுமையாக பேசினார். அதுலேருந்து மாற்று கருத்தும் இல்லை. அது அந்த ஒரு இந்து பற்றாளர். அதனால தான் சொல்கிறேன், இந்துத்துவா என்பதை இப்போது பாஜக RSS அவர்களை சார்ந்தவர்கள் தான் இந்து மத அடிப்படைவாதிகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி ஒரு பிம்பம் உருவாயிடுச்சு. அது வந்து இவருக்கு பொருந்தாது, செல்வி ஜெயலலிதாவுக்கு அது பொருந்தாது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். இதைத்தான் எதிர்வினையாற்றுகிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் சொல்கிறாங்க. ஏன்னா வெறும் இந்துத்துவ உணர்வுடையவர் என்றால் பிற மதத்தினர் மீது அவருக்கு பெரிய அளவில் ஒரு பாசமோ அன்போ இருக்காது. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் தன்னுடைய சொந்த செலவில் இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியை நடத்துனாங்க. ஒவ்வொரு ஆண்டும் தன்னுடைய சொந்த செலவில் கிறிஸ்துமஸ் விழாவை போய் கேக்கு வெட்டி கொண்டாடினாங்க. இந்த ஹஜ் பயணத்துக்கு மானியம் கொடுத்தாங்க. அதே மாதிரி அவங்க மெக்காவுக்கு போகிறதுக்கு கிறிஸ்துவர்களுக்கு மானியம், நம்ம அந்த மானசரோவர் இந்த இதுக்கு இந்துக்களுக்கு மானியம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற போது எந்தவித ஜாதி மத வேதமற்ற ஒரு தலைவராக தான் இருந்தாங்க. ஜெயலலிதாவை அரசியலுக்கு அறிமுகப்படுத்தி அரசியலுக்கு வருகிற பொழுது அதிமுக எப்படி அடையாளப்படுத்தினதுன்னா, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இந்த 3 தலைவர்களின் வழியில் வந்த திராவிட இயக்கத்தின் 4ஆம் தலைமுறை தலைவி அப்படின்னு தான் செல்வி ஜெயலலிதாவுக்கு அடைமொழி கொடுத்து இன்றைக்கும் விளம்பரங்கள் பண்ணுற போது அதில் திராவிட இயக்கத்தின் 4ஆம் தலைமுறை தலைவி. ஆக தமிழ்நாட்டை பொறுத்தளவில் 67 தொடங்கி திராவிட இயக்கம் தான் மாறி மாறி ஆட்சி கட்சியாக இருக்கிறது. அந்த திராவிட சித்தாந்தின் அடிப்படையில் தான் அவருடைய பயணமும் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பயணமும் இருந்தது. இந்து உணர்வு, அந்த இந்து வழிபாட்டு உணர்வு கூடுதலாக இருந்தது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை விடவும் செல்வி ஜெயலலிதாவுக்கு இருந்தது. பல்வேறு நிகழ்ச்சிகளை பார்த்துருக்கோம். நிச்சயமா அதுதான் சொல்ல வரேன். அப்போ இந்த இந்துத்துவா என்பதை அது ஒரு மத அடிப்படைவாதிகள் பிற மதத்தினருக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சித்தரிப்பை பாஜகவுக்கு எதிர் நிலைப்பாட்டில் இருக்கிற காங்கிரஸ், திமுக, இடதுசாரிகள் போன்ற கட்சிகள், முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகள் எல்லாமே அந்த இந்துத்துவா என்பது மற்ற மதத்தினருக்கு எதிரான ஒரு அடிப்படை இந்து மதவாதிகளினுடைய செயல் அப்படிங்கிற மாதிரி. எனவே தான் நான் சொல்கிறேன், செல்வி ஜெயலலிதா ஒரு மிகப்பெரிய இந்து தலைவர். ஆனால் இப்போது அறியப்படுகிற இந்துத்துவாவின் தலைவராக அவரை அந்த வட்டத்துக்குள்ள அடைப்பது என்பதைத்தான் இங்கே இருக்கிறவங்க ஏற்க மறுக்கிறார்கள். எனவே இந்த நிலைப்பாடு என்பது தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அவர் ஒரு திராவிட சக்தியின் தலைவராக தான் இன்னும் பார்க்கிறோம். இந்து உணர்வுடைய
இந்து உணர்வு என்பது இவங்களுக்கு மட்டும் இல்லை. நான் குறிப்பிட்டது மாதிரி மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி குடும்பமானாலும் இன்றைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் குடும்பமானாலும் இல்ல அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க எந்த பதவியில் இருந்தாலும் அவங்க மனம் சார்ந்த ஆன்மீக விருப்பங்களுக்கு உரிமை உண்டு. அதை அவங்க கொண்டு போனாங்க. சில திட்டங்களை கொண்டு வந்தாங்க, மக்கள் அதை விரும்பலைங்கும் போது அது பின் வாங்கிட்டாங்க. மதமாற்ற தடை சட்டமாகட்டும், இல்லை இந்த ஆடு கோழி இந்த வெட்டுவது கோயிலில் வெட்டுவதற்கான அந்த சட்டத்தையும் திரும்ப பெற்றாங்க. அது மாதிரி மக்கள் மனம் சார்ந்துதான் அவங்க செயல்பட்டாங்க. ஸோ இந்த வட்டத்துக்குள்ள அவங்கள அடைக்க முடியாதுங்கிறது எடுத்துக்கலாம். அண்ணாமலை அவர்கள் இந்த பிரஸ் மீட்லாம் நடத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சீமான் அவரை பத்தி பேசினாங்க. சீமான் ஒரு விஷயம் பேசினார். பாஜக தனித்து நின்று என்னை விட 1% ஓட்டு வாங்கிட்டா நான் கட்சியை கலைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி அது பதில் தரும்போது, ஒரு மாநில தலைவராக, ஒரு தேசிய கட்சியின் ஒரு மாநில தலைவராக பதிலளிக்காமல் தனிப்பட்ட விஷயங்களுக்குள்ள போய் பேசியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறது? ப்ளஸ் வந்துட்டு சீமானுக்கு திரும்ப சவால் விட்டுருக்காரு. 30% இல்லை 50% வந்து நான் விட்டு கொடுத்துட்றேன், டிஸ்கவுண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. இந்த போட்டி எப்படி பார்க்குறீங்க? யாருக்கு வாய்ப்பு இருக்குது தமிழகத்தில்? இல்லை திரு அண்ணாமலை என்கிற முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அவர் வந்து இங்கே தமிழ்நாட்டில் தனியாக திரு சீமான் மாதிரி, நாம் தமிழர் இயக்கம் மாதிரி அவர் ஏதோ ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்கி அவர் களத்துக்கு வர்ற போது அந்த நேரடி போட்டி என்பது சரியாக இருக்கும். ஒரு பெரிய அரசியல் இயக்கத்தினுடைய மாநில தலைவராக இருக்கிற போது நேரடியாக அவரை சவால் விட்டு அழைப்பது என்பது அது சரியான ஏற்புடைய கருத்து இல்லை. அதே போல திரு அண்ணாமலை அவர்கள் சீமானுடைய வளர்ச்சி என்பது இல்லை, பாஜக தனித்து நின்று தமிழகத்தில் எத்தனை சதவீதம் வாங்குறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு சவால் வச்சிருக்காரு. இல்லை, பாஜக இங்கே வந்து கடந்த ஒரு 3-4 தேர்தலுக்கு முன்பெல்லாம் வந்து நோட்டாவுக்கு கீழ் வாக்கு வாங்குகிற கட்சின்னு இருந்தது. அது இப்போ ஓரளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைமை பொறுப்பை திரு எல் முருகன், திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க எடுத்ததுக்கு பிறகு ஓரளவுக்கு வளர்ச்சி பாதையில் பாஜக போனதை நம்ம பார்த்தோம். திரு அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு பிறகு அவருடைய அந்த எண் மக்கள் எண் முன் அந்த யாத்திரைகளுக்கு பிறகு ஓரளவுக்கு இளைய சமுதாயத்தினர் அவர் ஓரளவிற்கு அவர் பின்னாடி இல்ல ஊடகங்கள்ல வளர்ச்சி இருக்கு. அது வாக்கா மாறி இருக்கா நமக்கு இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ல தான் நமக்கு தெரியும். இல்ல, ஊடகங்களை தாண்டியும் கள யதார்த்தம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்தந்த பகுதிகளில் அமைப்பு ரீதியாக அங்கே உருவாகிறது. அது வந்து பல பகுதிகளில் நானுமே நேரடியாகவே பார்த்தேன். அதனால் ஊடகத்தை தாண்டியும் கூட ஓரளவிற்கு ஒரு 2% 3% அளவுக்காவது பாஜக வளர்ச்சி பாதையில் போயிருக்கும். அதனாலே இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அந்த தேசிய சித்தாந்தம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த பார்வை என்பது இன்னும் சரியாக கால் ஊன்றல. எனவே இவர் சீமான் சவால் விடுவது என்பது இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டுகளாக பல தேர்தல்களை சந்தித்து 1%, 2%, 4%, 6%, 8% என்று இன்றைக்கு வளர்ந்திருக்கிறார். அவருடைய அந்த தமிழ் தேசியம் என்கிற உணர்வாளர்களை ஒன்றுபடுத்தி இந்த நிலைக்கு வந்திருக்கிறார். எனவே அவர் நேரடியாக பாஜக தனித்து நின்று என்னுடைய அளவுக்கு வாக்கு சதவீதம் வாங்க முடியுமா அப்படிங்கிறது இவருடைய உழைப்பு, இவர் ஆற்றிய பணிகள் என்பதை இன்னும் பாஜக தொடங்கவே இல்லை. பாஜகவும் அப்படி ஒரு சித்தாந்தத்தை ஒரு முன்னிறுத்தி அவங்களும் 2-3 தேர்தலை தனித்து அவர்கள் களம் காணக்கூடிய அளவிற்கு வளர்த்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த சவால் என்பது சரியானதாக இருக்கும். இந்த சூழலில் இந்த நேரடி சவால் எதிர் சவால் என்பதுமே சும்மா இல்லை. அண்ணாமலை சவால் விட்டுருக்காரு, 50% டிஸ்கவுண்ட் பண்ணுறேன் எங்களோட வாங்கிடுவாரான்னு. அதுக்கு வாய்ப்பு இருக்கா தமிழ்நாட்டில்? இல்லை, ஏற்கனவே ஒரு 8% அளவிற்கு திரு சீமான் அவர்கள் வாக்குகளை பெற்றிருக்கிறார். கடந்த தேர்தல் வரைக்குமே பார்த்தோம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவில் ஒன்றும் 4% கூட தாண்டலை அப்படிங்கிறது தான். தனித்து நிற்கிற பொழுது இப்போ இந்த கூட்டணி என்கிற வருகிற பொழுது 19% அளவுக்கு கடந்த 2019 வாக்கு வந்தது கூட்டணியில். பாரதிய ஜனதா கட்சி தனித்து போட்டி என்று வருகிற பொழுது 5%, 6% தாண்ட முடியாது. அது உண்மை, யதார்த்தம் தான். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இன்றைக்கு அவருக்கு நம்பிக்கை இருக்குது. திரு அண்ணாமலை அவர்களுக்கு பெரிய அளவில் தமிழ்நாட்டில் நாம் பணிபுரிந்திருக்கிறோம், களமாடி இருக்கிறோம், மக்களை சந்திச்சிருக்கிறோம், கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறோம், பெரிய அளவில் இரட்டை இலக்கத்தை தாண்டி போவோம் அப்படின்னு. அதுவுமே அமமுக, ஓபிஎஸ் அணி, இந்த பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற அரசியல் கட்சிகள்லாம் இணைந்து தான் இந்த தேர்தலை எதிர்கொள்வதால் அவர் பாமக தான் ஒரு பெரிய கட்சி. ஆமாம், அவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு
பாட்டாளி மக்கள் கட்சி கிட்டத்தட்ட ஒரு 6% வரைக்கும் வட மாவட்டம் தென் மண்டலங்களில் வாக்கு சதவீதத்தை வச்சுருக்கு. இந்த பக்கம் திரு ஓபிஎஸ் தினகரன் அவர்களுக்குமே ஒரு 5-6% அளவுக்கு தென் மாவட்டங்களில் இருக்கும். இப்போ இவங்க இதுவே ஒரு 6-12% வந்துடும். அப்போ பாஜக தனித்து ஒரு 6% எடுக்கிற போது ஒரு 17-18% என்று வருங்கிற மாதிரி அவங்க கால்குலேஷன் அந்த மாதிரி இருக்குது. தனித்து பாஜக களம் கண்டால் நிச்சயமாக ஒரு 5-6% தாண்ட முடியாது என்பதுதான் தமிழகத்தின் அரசியல் கள நிலவரம். நன்றி சார், நன்றி. மீண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.